Hello students, welcome to Max Thirka channel. 7th standard Samachir book term 3 Max chapter 4 geometry la irka exercise எல்லாம் பார்க்கலாம். So total 2 exercise இருக்கு. Exercise 4.1 and 4.2. So இப்போ நம்ம first exercise 4.1 ல இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். So அது வந்து symmetry related ஆன exercise sums one by one பார்க்கலாம். Exercise 4.1 first one, find the new position of the each point of using the translation given. ஸோ ஃபைண்ட் த நியூ பொசிஷன். ஸோ புது பொசிஷனை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வந்து நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 டவுன் போடணும். அப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறது ஏங்கிறது இந்த பாயிண்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ மூவ் பண்ணணும், 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அது 2 பாயிண்ட்ஸ் இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 4 டவுன் அப்படிங்கும்போது பாருங்கள் 4 டவுன், 1 ஆல்ரெடி இங்கே இருக்குது. 1 2 3 4 அப்படிங்கும்போது 2 3 4 அப்போ அது வந்து இந்த இடத்துல ரீச் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் நான் பென்னில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். ஸோ 2 பாயிண்ட்ஸ் இப்படி மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 பாயிண்ட்ஸ் கீழே, டவுன் வந்து 4 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிடைக்கிற பொசிஷனை நம்ம ஏ டேஷ்னு மார்க் பண்ணணும். ஸோ இங்கே 2, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2, அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 அகெயின் 4, 4ங்கிறது இந்த இடத்துல வரும். புரியுதுங்களா? கீழே 4 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பக்கம் 2, அந்த 2 விட்டுட்டு 1 2 3 4 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும். இது என்னது? ஏ டேஷு. இது ஏ அப்படின்னா இந்த நியூ பொசிஷன் ஏ டேஷ். ஆஸ் வெல் செகண்ட் ஒன் சொல்லுங்க. 6 அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6Kங்கிற பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல இருக்கு, அதுலேருந்து 6 மேலே. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6ங்கிறது நமக்கு இப்போ கே கொடுத்ததுனால இது வந்து கே டேஷ்னு எழுதணும். புரியுதுங்களா? இதான் நியூ பொசிஷன். தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா 3 லெஃப்ட் சைட் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் 5 டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மூவ் பண்ணலாமா? ஆல்ரெடி 1 வந்து டி அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து 1 2 3 நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டோம். அகெயின் டவுனில் 5, அப்புறம் 1 2 3 4 5ங்கிறது இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா? இது வந்து என்ன அப்படின்னா டி டேஷ். ஏன்னா டீன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட நியூ பொசிஷன் டி டேஷ். நெக்ஸ்ட் அகெயின் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 4 ரைட்டு அண்ட் 3 அப்பு. ஸோ 4 பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க எஸ். அப்போ 4னா 1 2 3 4, அகெயின் 3 அப் அப்படிங்கும்போது 1 2 3 அப்படிங்கிறது அப். இப்போ இங்கே எஸ்ன்னு கொடுத்ததுனால நியூ பொசிஷன் இந்த இடத்துல காட்டுறதுனால இது வந்து நம்ம எஸ் டேஷ்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நியூ பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், ஹவு இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ்? ஸோ இப்போ ஹவு இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். ஏ டேஷுங்கிறது ப்ரீ இமேஜ். ஸோ இப்போ இது எப்படி வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதுங்கிறத எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 2 ரைட்டு, அதுக்கப்புறம் 4 டவுன், அதான் மாதிரி இப்போ நம்ம இதை எழுதணும். ஸோ ஏலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3, அப்போது 3 எந்த சைட் போயிருக்கு? 3 ரைட் சைட் போயிருக்கு. அதுக்கப்புறம் 1 2 3, அப்புறம் இந்த இடத்துல 4 இல்லையா? ஏ டேஷுங்கிறது 4, அப்போ 4 அப் இல்லையா? ஸோ 4 வந்து அப் சைடு வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 ஏ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ப்ரீ இமேஜ் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா 1 2 3, அது 3 ரைட் சைடு, அகெயின் 4 அப் சைடு. ஓகேங்களா? செகண்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 பி இங்கே இருக்குது, பியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2 3, அப்போது 3 வந்து எந்த சைடு மூவ் ஆகிருக்கு? லெஃப்ட் சைடு மூவ் ஆகிருக்கு. அகெயின் அங்கேருந்து 1 பாருங்கள் 1 2 3 வந்து அப்பில் மூவ் ஆகிருக்கு. ஸோ 3 லெஃப்ட் சைடு அண்ட் 3 அப்வர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா சிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுலேருந்து 1 2 3 4, அப்போது 4 வந்து அது டவுனில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 2 3
4. அப்புறம் 4 வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிங்கிறது இங்கே இருக்குது. 1 2 2 வந்து டவுனு, அதுக்கப்புறம் 1 2 2 வந்து ரைட் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எப்படி ப்ரீ இமேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இப்படி தான் ப்ரீ இமேஜ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அவங்களே டி டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத எழுதணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இங்கே ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு இமேஜும் அவங்க வந்து இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளே ஒரு ட்ரான்ஸ்லேஷனும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு அதோட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து டைரக்ஷன் அவங்க இமேஜ் கொடுத்துட்டாங்க. எந்த டைரக்ஷன்லாம் மேலே தான், இதுக்கு மேலே தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் இது ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ட்ரா பண்ணணும். ஸோ ஏபிசி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இமேஜில் என்ன எழுதுவோம்? ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் எழுதுவோம் இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது கவனிங்க, 1 2 3 இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 2 3 பாருங்கள், 1 2 3. அகெயின் நமக்கு ட்ரையாங்கிள் மூவ் பண்ணோம்னா நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1 2 3 அப்படின்னு வச்சா கூட ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 அப்படிங்கும்போது இப்படி ட்ரையாங்கிள் நமக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? ஏ டேஷ், இது பி டேஷ், இது சி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்கேஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 6 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் சைடும் 3 டவுன் சைடும் சொல்கிறாங்க. இப்போ 6 ரைட் சைடு தள்ளி ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5 6 6ங்கிறது இந்த இடத்துல காட்டுது நமக்கு இல்லையா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் ட்ரையாங்கிள். ஸோ அப்புறம் 3 வந்து டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டவுன் அப்படிங்கும்போது நமக்கு 1 2 3 டவுன் அப்படிங்கிறதுனால நமக்கு ட்ரையாங்கிள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 and 2. அப்போது இந்த இடத்துல க்ராஸாக வரும் இப்படி 1 and 2. அகெயின் இந்த இடத்துல நமக்கு எம் டேஷ் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல 1 and 2. அகெயின் இதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ நமக்கு எல் டேஷ் கே டேஷ் எம் டேஷ் அப்படிங்கிற ட்ரான்ஸ்லேஷன் மீன்ஸ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 லெஃப்டாமா 4 டவுனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லெஃப்ட்டு. ஸோ அப்போ மூவ் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் நமக்கு அதே லைன்லேயே யூ எழுதின லைன்லேயே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு டயக்ராம் டச் ஆகும். ஸோ யூங்கிறது வந்து நமக்கு எங்கே முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த கார்னர்லன்னா இந்த கார்னரில். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5 லெஃப்ட்டு. ஸோ லெஃப்டில் 5. அகெயின் வி வந்து இந்த இடத்துல முடியும் நமக்கு. வி வந்து இந்த இடத்துல முடியும். அகெயின் நம்ம இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது வந்து டி டேஷ் யூ டேஷ் அண்ட் வி டேஷ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இமேஜ் வந்து 4 ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 அப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 அப்பு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கார்னரில் இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூங்கிற இமேஜ் வந்து யூ டேஷ் அப்படிங்கிற இமேஜ் வந்து கார்னருங்கும்போது இப்படி வரும், இந்த இடத்துல வரும். அகெயின் நமக்கு இந்த இடத்துல அழகாக இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும் நமக்கு.
இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ இது யூ டேஷ், இது டி டேஷ், இது எஸ் டேஷ் அப்படிங்கிற ஷேப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா நீட்டாக கிளியராக ட்ரா பண்ணி பாருங்கள். இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். வெறும் டிரான்ஸ்லேஷன் இமேஜ் தான். மேலேனா மேலே ட்ரா பண்ணணும், லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, டவுன்னா டவுன் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 4th ஒன் பார்க்கலாம். Next 4th one, reflect the shape with the given line of reflection. ஸோ லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு லைனில் வந்து மேலே ஒரு டயக்ராம் இருக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே ட்ரா பண்ணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒன் லைன் ஒரு பாக்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்களா, நீங்களும் ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, எத்தனை 1 2 3 4. ஸோ அகெயின் 1 2 3 4. ஸோ இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அகெயின் வந்து இதில் பாதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாதி. அதுக்கப்புறம் இதில் 4 லைன்ஸு. அகெயின் இதுலேயும் பாதி, அகெயின் இதுலேயும் பாதி. ஸோ இப்போ இது வந்து இ டேஷ்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதுக்கலாம் அப்படின்னா, இதோட இமேஜ் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கிறதெல்லாம் மேலே, மேலே இருக்கிறதெல்லாம் கீழேன்னு வரும். அப்போ இங்கே ஏ டேஷ் ஆகிடும். மேலே இப்போ ஏ டேஷ் பி டேஷ்னு ஆயிரும். இங்கே இ டேஷ் டி டேஷ் அப்படின்னு ஆயிரும். இது வந்து சி டேஷ், இது எஃப் டேஷ் அப்படியே தான் இருக்கும். சைடில் எந்த சேஞ்சும் இருக்காது. ட்ரான்ஸ்லேஷன் ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் அப்படிங்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது வெரி ஈஸி. ஸோ இது இங்கே இருக்கா, இதுக்கான கார்னர் இமேஜ் எவ்வளவு பாருங்கள், 1 2 3 4. அப்போது 4 × 4 ஸ்கொயர். ஸோ 1 2 3 4. அப்போது இந்த கார்னர் தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே 4 எடுக்க முடியாது. ஸோ இந்த கார்னரில் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணலாம்னா இப்போ இங்கே டி டேஷ் இருக்குது, டபிள்யூ டேஷ் இருக்குது. அதை வந்து என்ன எழுதுனா இந்த சைடு, ஏன்னா இது சைடு இமேஜ், இது மேலே கீழேன்னு இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா சைடாக இருக்குது இந்த ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நமக்கு இந்த வி டேஷ் இங்கே போயிடும். இந்த வி வந்து இந்த வி டேஷ் ஆகிடும். இந்த டி வந்து இந்த சைடில் வந்துடும். அப்புறம் இந்த யூ டேஷு அப்படியே தான் இருக்கும், டபிள்யூ அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே யூ டேஷு, இங்கே டபிள்யூ டேஷு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஸ்வல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இது தள்ளி கூட நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் வந்து இந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் போது இந்த சைடு இருக்குது, இந்த சைடு வந்துடும். அப்போ ஜே டேஷ், இது கே டேஷ், இது எம் டேஷ், இது எல் டேஷ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 4th இமேஜ். 4th இமேஜும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஸ் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு 1 2 3 4 இல்லையா? ஸோ நீங்களும் 1 2 3 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த இமேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. அப்போ இந்த இமேஜ் கிடைக்கும். ஸோ இவங்களே இப்போ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இங்கே ஸ்கேல் வச்சு அழகாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல வரும். நான் தப்பாக ட்ரா பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்கள் வரையும் போது கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ எல் டேஷுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்எம் இல்லையா? ஸோ இது ரிஃப்ளெக்ஸ் இமேஜின் வந்து க்ராஸாக இருக்கிறதுனால எல் டேஷ், இது என் டேஷ், என் டேஷ், இது எம் டேஷாக இருக்கும். புரியுதுங்களா? இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அதோட ப்ரீ இமேஜ் அப்படியே நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நம்ம டவுனில் ட்ரா பண்ணணும். ஸோ டவுனில் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 லைன்ஸ் இப்படியே ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதிலிருந்து 1 பாக்ஸ். ஸோ 1 பாக்ஸு அகெயின் நமக்கு அதில் அப்படியே 1 பாக்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த இமேஜை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆஃபு, அதுக்கப்புறம் இதில் ஆஃபு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ மேலே இருக்க யூ அண்ட் டி வந்து கீழே வந்ததுன்னா யூ டேஷ் டி டேஷ், கீழே இருக்க கியூ ஆர் மேலே போயிடுச்சுன்னா கியூ டேஷ் ஆர் டேஷ், அதுக்கப்புறம் பி டேஷ் எஸ் டேஷ் வந்து அது சைடில் அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த இமேஜும் சேம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் மாதிரி பாருங்கள். 1 1 2 3. ஸோ
ட்ரா பண்ணும்போது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா 1 2 3. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் 1 2 and 3. ஸோ இதையும் இப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 1 2 3 இந்த இமேஜ் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு இமேஜ் கிடச்சிடும். ஸோ இது வந்து எப்படின்னா இதுவும் ஆஸ் யூஷுவல் மாறிடும். இந்த சிடிங்கிறது மாறிடும். சி டேஷ் இது டி டேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து இங்கே மேலே பி டேஷ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இது பி மேலே போய்டும், இ வந்து கீழே வந்துடும். ஸோ எப்படி ரிஃப்ளெக்ஸ் இமேஜ் ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெனில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி வரைஞ்சி பாருங்கள். வெரி ஈஸி. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான். கண்ணாடி இந்த சைட் பார்த்தா அந்த சைட் பார்த்த மாதிரி தெரியும் இல்லையா, அதோட ரிஃப்ளெக்ஸ் இமேஜ்னு தான். இது 4th ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஷின். ரிஃப்ளெக்ட் த ஷேப் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் பிக்சர்ஸ் வித் கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த லைனை கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜோட ரிஃப்ளெக்ட் ஷேப் நம்ம ட்ரா பண்ணணும். ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். நான் ரஃபாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பி வரைங்க நீங்கள். வேறு ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. இந்த இடத்துல ஒரு டாட் ஆஸ் யூஷுவல். இப்போ இது வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எங்கே லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரையணும்னா கீழே ட்ரா பண்ணணும். பாருங்கள், இப்போது இதில் வந்து 3 பாக்ஸஸ் நம்ம ட்ரா பண்ணணும். 1 2 3. ஸோ இந்த இடத்துல டாட் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இப்படி, அவ்வளோதான். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைடில் இருக்குது. அப்போ இந்த சைடில் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இமேஜ் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா அங்கே வந்து ஸ்லீப்பிங் டைப்பில் இருக்குது, நம்ம ஸ்டாண்டிங் டைப்பில் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2 இமேஜ் அகெயின் மறுபடியும். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஆல்ரெடி 2 இமேஜ். புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் அந்த டாட் வரும். இது 5th ஒன்னோட லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஷேப். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஷின். ரொட்டேட் த ப்ரீ இமேஜஸ் இன் ஈச் கேஸ் as directed about the green point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேட் த ப்ரீ இமேஜஸ் இன் ஈச் கேஸ் directed about the green point. ஸோ க்ரீன் பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், சம் கொடுத்துருக்காங்களே, இதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாக்குங்கும்போது நமக்கு தெரியுது தான் கிளாக் வைஸ் இல்லையா? நல்லா பாருங்கள், பெனில் நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கிளாக் வைஸ். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீன் பாயிண்ட்டையும் மீன்ஸ் அபவுட் த க்ரீன் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ க்ரீன் பாயிண்ட்டு. ஸோ க்ரீன் பாயிண்ட்லேருந்து கிளாக் வைஸ், அதாவது 90 டிகிரி. ஸோ இது வந்து 90 டிகிரி தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் பாயிண்ட்லேருந்துன்னு சொன்னதுனால அப்போ அதுதான் என்னது ப்ரீ இமேஜு, நமக்கு 90 டிகிரி. ப்ரீ இமேஜ் என்னது நமக்கு 90 டிகிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே 1 இங்கே 2 இங்கே 3, அப்போது 1 2. ஸோ இந்த இடத்துல வந்து ஏ டேஷ் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும். இப்போ இது 90 டிகிரியா, நமக்கு 90 டிகிரி ஆஸ் வெல் அஸ் இந்த க்ரீன் பாயிண்ட்லேருந்து இது கிளாக் வைஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 180 டிகிரினா என்னது நமக்கு தெரியும். 90 டிகிரினா ரைட் ஆங்கிள்னு தெரியும். 180 டிகிரினா அப்போ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். நமக்கு 1 2 3 இங்கே இருக்குது, 1 2 3 இங்கே இருக்குது. ஸோ அகெயின் 1 2 3 இல்லையா? நல்லா கவனிங்க. 1 2 3. அப்போது 1 1 2 3ங்கும்போது இந்த இடத்துல பாயிண்ட் காட்டும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் என்னது நமக்கு பி டேஷு, ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தா ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நமக்கு 180 டிகிரி. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் காமிக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சி பாருங்கள். சரி, 3rd ஒன் பாருங்கள். சி கொடுத்துருக்காங்க, க்ரீன் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் க்ரீனும் கவுண்டர் கிளாக் வைஸு. க்ரீனும் என்னது நமக்கு கவுண்டர் கிளாக் வைஸு. ஸோ நம்ம க்ரீன் பாயிண்ட்லேருந்து 270 டிகிரினா என்னது, அது அப்டியூஸ் ஆங்கிள், அது ஒரு விரிகோணம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கா 1, இதுக்கப்புறம் இது 2, இது 3, அப்போது இது 4 இல்லையா? 4ங்கிறதுனால நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வரும் நமக்கு என்னது சி டேஷு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஆங்கிள்னு உங்களால் இப்போ நல்லாவே கண்டுபிடிக்க முடியும். இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
புரியுதுங்களா? இது சி டேஷ். எப்படி வந்து 270 டிகிரி நீங்கள் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 180 டிகிரிக்கு மேலே இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ண வேண்டியதுதான். ஸோ 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு 90 டிகிரி கிளாக் வைஸ் கேட்குறாங்க. ஸோ 90 டிகிரி க்ரீன் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி தான் இப்போ 90 டிகிரி எடுக்கணும். ஸோ அதில் போங்க நீங்கள். அதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஏபிசி அது வந்து 3 பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 தீங்கிறது இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி காமிக்குதுன்னு வைங்களேன் ட்ரையாங்கிள். அப்போ இது ஏ டேஷு, இது பி டேஷு, இது சி டேஷ்னு எடுத்துப்போம் இல்லையா? நமக்கு இந்த சைடு திரும்பிடுச்சு இல்லையா? இந்த இடம் வந்து இந்த இடத்துல திரும்பி இருக்குது. ஸோ இது வந்து 90 டிகிரி கிளாக் வைஸில் இருக்குது. ஓகேங்களா? இது 4th ஒன்னோட ஆன்சர். 5th ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 90 டிகிரி கிளாக் வைஸ். இது கவுண்டர் கிளாக் வைஸ். கவனமாக இருக்கணும். இது கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது இந்த சைடு இல்லையா? இப்படி தானே. இது கவுண்டர் கிளாக் வைஸு, இது கிளாக் வைஸு. ஸோ கிளாக் வைஸுங்கும்போது இந்த ஸ்கொயர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நமக்கு க்ரீன் பாயிண்ட்லேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இது மேலே இருக்கிறதுனால நமக்கும் அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே தான் இருக்கும். 1 2 3. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். சாரி, அந்த ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான் கீழே வரும், ஏன்னா இந்த சைடு. ஸோ இது ஏ டேஷ், இது பி டேஷ், இது சி டேஷ், இது டி டேஷ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 180 டிகிரி. அப்போது 180 டிகிரிங்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிங்கிறது இதாகவும் அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் நமக்கு இது டி இந்த மாதிரி கிடைக்கும் இந்த இமேஜ் வரையும் போது. ஸோ ஏபி வந்து எப்படி கிடைக்கும்னா ஏ டேஷ் பி டேஷ் அண்ட் சி டேஷ், இது டி டேஷ் ஆகவும் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு 6th கொஷினோட ஆன்சர். ஸோ இமேஜ் ட்ரா பண்ண நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ 7 8 9லலாம் வந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரிஃப்ளெக்ஷன். இதோட எதிரொலிப்பு தான் இது. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிருக்கு, இப்படி இருந்தது அடுத்த ஷேப்பில் இது என்ன ஆகிடுச்சு, ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் என்ன ஆயிருக்கு பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, இது டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியும், ஐடென்டிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நமக்கு 2 மார்க் கொஷினில் மேக்ஸில் 3rd மிட் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் ஆனுவல்லையும் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்குறக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன். ஸோ சைடு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, அப்படியே மூவ் ஆகிருக்கு அப்படின்னா இது ரொட்டேஷன். ஸோ இது பார்க்குறக்கு பாருங்கள் ரெண்டுமே அப்படியே இருக்குது. இது ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்லேஷனுங்கிறதுனால ரெண்டும் காமனாக இருக்கும். புரியுதுங்களா? இது 7 8 9ஓட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம 10th ஒன் பார்க்கலாம். ஸோ ஒரு பூல் கொடுத்துட்டு அதுலேருந்து டிஸ்கிரைபிங் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 10th கொஷின் a pool of fish translates from point F to D. ஸோ ஒரு pool of fish வந்து ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா எஃப்லேருந்து டி வரைக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேட்டுக்கு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பூல் ஆஃப் ஃபிஷ். ஸோ டிஸ்கிரைப் நீங்கள் பண்ணுங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எவ்வளவு ஃபிஷ் வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது, அது வந்து டி வரைக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் எந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல. ஸோ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாமா? பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 அகெயின் இந்த 5ம் டச் ஆகும், இந்த 6ம் டச் ஆகும் இல்லையா? ஸோ எவ்வளவு இமேஜ் வந்து தள்ளி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 6 இமேஜ் வந்து இந்த சைடு தள்ளி வந்திருக்கு. அகெயின் நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் 1 2. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 இமேஜ் கீழே வந்திருக்கு. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பூல் ஆஃப் ஃபிஷ். இந்த பூல் ஆஃப் ஃபிஷ்ஷை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 2 3 4
5 அப்படிங்கிறதுனால இந்த பாதி இது வந்ததுனால இது 6ன்னு கன்சிடர் பண்ணி இந்த பூலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க பிக்சர் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து நமக்கு ரைட் சைடு மூவ் ஆகிருக்கு அண்ட் 2 வந்து கீழே டவுன் ஆகிருக்கு பாருங்கள் 1 2 வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ புக் பேக் ஆன்சரில் வந்து அவங்க 7 வந்து 7 லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்து பூலை வந்து 7ஆக கனெக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இங்கே 6 தான் இதோட பூல் ஆஃப் லென்த். ஓகேங்களா, ட்ரான்ஸ்லேட் ஆனது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேன் த ஃபிஷ்ஷிங் போட் மேக் த சேம் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷிங் போட்டும் இந்த ஃபிஷ் பூலும் ரெண்டுமே வந்து சேம் ட்ரான்ஸ்லேஷனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரெண்டுமே சேம் கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்குது. 6க்கு போகவே இல்லை. இது 6 எடுத்துக்கிட்டாலும் ஸோ அது மேலே வந்து பி வரைக்கும் கன்சிடர் ஆகிருக்கு. இங்கே எஃப் ஆகிருக்கு, இங்கே பி ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் சேமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 1 2 3 வந்திருக்கு, இங்கே 2 தான் இருக்குது நமக்கு. புரியுதுங்களா? அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நோ. ஏன் அப்படின்னா இட் வில் பி லேண்டட் ஆன் த ஐலாண்ட். இது எங்கே போய் லேண்ட் ஆகுதுங்கிறாங்க. இது வந்து ஐலாண்டு. இந்த க்ரீன் கலருங்கிறது ஐலாண்டில் போய் இதெல்லாம் தண்ணி, இந்த க்ரீனுங்கிறது ஐலாண்டு, அந்த தீவில் போய் லேண்ட் ஆகுதுங்கிறது அது குறிக்குது. இங்கே ஃபிஷ்ஷு தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட ஆன்சர் என்னென்னா இட் வில் பி லேண்டட் ஆன் த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஐலாண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி டிஸ்கிரைப் அ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஃபிஷ்ஷிங் போட் குட் மேக் டு கெட் டு பாயிண்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பாயிண்ட் டியை போய் அது டச் ஆகும் அப்படிங்கிற டிஸ்கிரைப் ட்ரான்ஸ்லேஷன் ஃபிஷ்ஷிங் போட் குட் மேக் டு கெட் பாயிண்ட் டி. டிக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே மூவ் பண்ணணும்னா போட் குட் மேக் டு பாயிண்ட் டு டி. டிக்கு எப்படி போட்டு போகும் அப்படின்னு சொன்னால் ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 வந்து அவங்க ரைட் சைடு மூவ் பண்ணுறாங்க. 5 ரைட் சைடு மூவ் பண்ணுறாங்க. அகெயின் 3 கீழே டவுன் ஆகிருக்கு இந்த இதுக்கு வர்றதுக்கு. பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் காட்டுது. ஸோ மேபி இந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போது இது 1 1 2 3 அப்படிங்கிற இடத்துல காட்டுது. அப்போ 3 வந்து டவுன் ஆகிருக்கு. டியிலேருந்து தான் நம்ம எடுக்கணும். டியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. டியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கீழே 3, இங்கே வந்து ரைட் சைடு வந்து 5. புரியுதுங்களா? இது 10th கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன். 11th one, name the transformation that will map footprint A on to the indicated footprint. ஸோ என்னென்ன இண்டிகேட்டட் footprintன்னு பார்க்கலாம். ஸோ footprint B. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. footprint B பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா அது டிரான்ஸ்லேஷன். ஏ மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது டிரான்ஸ்லேஷன். பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ஏ மாதிரியே இருக்குது. அது டிரான்ஸ்லேஷன். footprint C. footprint C பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதுவும் என்னது ரிஃப்ளெக்ஷன். இதை மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு கீழே. ஸோ இது ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஹொரிசாண்டல் லைனில் இருக்குது. ஹொரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட் footprint D. footprint D பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, அது ஆப்போசைட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இது என்னது? இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான். பட் ஆனால் இது என்னது? வேர்ட்டிக்கல் லைன். லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வேர்ட்டிக்கலாக இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் footprint E. footprint E எப்படி இருக்குது? அது ரொட்டேட்டுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொட்டேஷன். புரியுதுங்களா? இது 11th ஒன்னோட ஆன்சர். ஸோ கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஆன்சரை நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்கா, ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கா, இல்லை ஹொரிசாண்டல் இருக்கா, வேர்ட்டிக்கல் இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணோம். இது 11th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 12th ஒன் பார்க்கலாம். இந்த கிவன் டயக்ராம் த ப்ளூ ஃபிகர் இஸ் அன் இமேஜ் ஆஃப் த பிங்க் ஃபிகர். ப்ளூ ஃபிகர் இஸ் அன் இமேஜ் ஆஃப் பிங்க் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க ஆன்சரை நம்ம எழுதிடும். சூஸ் அன் ஆங்கிள் ஆர் அ வேர்டெக்ஸ் ஃப்ரம் த ப்ரீ இமேஜ். இதுதான் ப்ரீ இமேஜ். இதெல்லாம் இமேஜஸ். அண்ட் நேம் இட்ஸ் இமேஜ். ப்ரீ இமேஜுக்கெல்லாம் வந்து வேர்டெக்ஸ் எது, ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளும் மென்ஷன் பண்ணணும், வெர்டெக்ஸும் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, அப்புறம் ஆங்கிள் எல் டேஷு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் என்னது? ஆங்கிள் எல்லுக்கு ஆங்கிள் எல் டேஷ் வந்து
வெர்டெக்ஸு. ஆங்கிள்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் எம்முக்கு ஆங்கிள் எம் டேஷு, அகெயின் ஆங்கிள் எண்ணுக்கு ஆங்கிள் என் டேஷு ப்ரீ இமேஜ் ஆங்கிள், அகெயின் ஆங்கிள் ஓக்கு ஆங்கிள் ஓ டேஷு வெர்டெக்ஸ் அண்ட் ஆங்கிள். இப்போ வேர்டெக்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். வேர்டெக்ஸ்னால் என்னது? முனைகள் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் அதுக்கும். எல்லோட வேர்டெக்ஸு எல் டேஷு அண்ட் எம்மோட வேர்டெக்ஸு எம் டேஷு, அகெயின் என்னோட வேர்டெக்ஸு என் டேஷு ஓட வேர்டெக்ஸு ஓ டேஷு. புரியுதுங்களா? இது வந்து ஆங்கிள், இது எல்லாமே வந்து வேர்டெக்ஸு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஸோ என்னென்ன சைடு இருக்குது சொல்லுங்கள். எல்எம்னு ஒரு சைடு இருக்குது, எல்எம் அப்படிங்கிற ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் எல் டேஷ் எம் டேஷ்னு ஒரு சைடு இருக்குது. இங்கே எல்எம்னு ஒரு சைடு, இங்கே எல் டேஷ் எம் டேஷ்னு ஒரு சைடு, அகெயின் எம்என் அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி எம்என்னுக்கு எம் டேஷும் என் டேஷும் ஒரு சைடு, என் டேஷ் ஒரு சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓக்கு அப்புறம் என் டேஷும் ஓ டேஷும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் ஓஎல்லுக்கு ஓ டேஷும் எல் டேஷும் ஒரு சைடு. சாரி, எல்எம்முக்கு எல் டேஷ் எம் டேஷும் சைடு. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சைடில் எழுதுங்க. எல்எம் எம்என் என்ஓ ஓஎல், அகெயின் எல் டேஷ் எம் டேஷ், அதுக்கப்புறம் எம் டேஷ் என் டேஷ், அதுக்கப்புறம் என் டேஷ் ஓ டேஷ், அதுக்கப்புறம் ஓ டேஷ் எல் டேஷ். இது நமக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது 12th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 13th ஒன் பார்க்கலாம். 13th one, in the diagram at the right, the green figure is a translation image of the pink figure. Green image வந்து pink figure ஓட translation. Right coordinate that rule that describe the translation. எப்படி translate ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும். green image வந்து யாரோட டிரான்ஸ்லேஷன்? பிங்க் ஃபிகரோட டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 வந்து ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு, அகெயின் 1 வந்து கீழே டவுன் ஆயிருக்கு, 1 வந்து கீழே டவுன் ஆயிருக்கு. இதுதான் டிஸ்கிரைப். பார்த்தீங்கன்னா 3 3 தான் வந்திருக்கும். 3 இங்கேயும் 3, அகெயின் இங்கே 3, மறுபடியும் இங்கே 3 வந்து ரைட் மூவ் ஆகிருக்கும், 3 வந்து ரைட் மூவ் ஆகிருக்கும், 1 கீழே டவுன் ஆகிருக்கும். இதுதான் இதோட டிஸ்கிரிப்ஷன். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இமேஜ் ஆஃப் த பிங்க் ஃபியரோட டிரான்ஸ்லேஷன் தான் க்ரீன் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட கோஆர்டினேட் ரூல் தட் டிஸ்கிரைப் த டிரான்ஸ்லேஷன். இதோட கோஆர்டினேஷன் என்னென்னா 3 ரைட் சைடு அண்ட் 1 டவுன் சைடு. இப்போ 4.1 இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒவ்வொரு சம்மோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். Objective type questions. 14th one, a dash is a turn about a point. So turn ஒரு பாயிண்டில் இருந்து டேர்ன் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரொட்டேஷன். ஸோ ஆப்ஷன் 2 ரொட்டேஷன். 15th one, a dash is a flip over a line. ஸோ ஒரு லைனில் ஃப்ளிப் ஓவராக இன்னொரு லைன் தெரியுதுன்னா அது என்னது? அதோட ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் 16th one, a dash is a slide move without turning or flipping the line. ஸோ எந்த ஒரு டேர்னிங்கும் ஃப்ளிப்பிங்லும் லைனில் இல்லாமல், இந்த ஷேப்பில் இல்லாமல் ஸ்லைடாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். 17th வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சரில் என்ன டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு? இதே ஷேப் தான் இருக்குது, பட் ஆனால் என்ன இருக்குது? ரொட்டேட் ஆகிருக்கு. 18th ஒன், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த பிக்சர்ஸ். ஸோ சேமாக இருக்குது, அப்படியே பார்த்தா தெரியுது, ஸோ டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. 19th ஒன், யூ மஸ்ட் ரொட்டேட் த பசில் பீஸ் 270 degree clockwise about the point P to fit into a puzzle. Which piece fits in the puzzle as shown அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க பசில்ஸ்லேயே ஃபிட் ஆகிறது எது அப்படின்னு சொன்னால், இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நேராக மேட்ச் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து அதோட 270 degree clockwise இருக்க P பாயிண்ட்டோட பசில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நம்ம 4.2 பார்க்கலாம்.